காதலாட காதலாட காத்திருந்தேனே, ஆசை நூலில் பாசப்பூக்கள் கோர்த்திருந்தேனே. விவேகம் படத்துடைய 3வது பாடலுடைய வரிகள் இது. காதலடா சாங். ஸோ கபிலன் வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பிரதீப் குமார் அண்ட் ஷாஷா திரிபாத்தியோட ஒண்டர்ஃபுல்லான இனிமையான குரல்ல ஒரு அழகான கர்நாடிக் ஃபியூஷனை வந்து நமக்கு அனிருத் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சர்வைவ் ஆகட்டும் இல்லை தலை விடுதலை சாங்காக இருக்கட்டும், இந்த 2 சாங்குமே வந்து டோட்டலாக வேற இருந்தது. ஒன்று ஹிப்ஹாப் ஜானரில் இருந்தது, இன்னொன்று டெத் மெட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து அந்த சாங் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 2 பாடல்லேருந்தும் ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கர்நாடிக் பேஸில் இருக்கக்கூடிய சாங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாடலுக்கு ஒரு ஃபுல் லைஃபை கொடுக்கறது இந்த பாட்டில் வரக்கூடிய வயலின் அப்படின்னு சொல்லலாம். அனந்த கிருஷ்ணன் அவர்களுடைய வயலின் வந்து இந்த பாட்டுக்கு அவ்வளோ ஒரு லைவ்லினஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கும் போதே ஒரு கல்யாணமானவங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க பாடக்கூடிய ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி இருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜினேஷனை நமக்கு கொடுக்குது. இந்த சாங்கை கேட்கும் போதே ஒரு ஒண்டர்ஃபுல்லான லவ் சாங்காக இருக்குது. ஸோ அனிருத்தோடைய மியூசிக் அப்படின்னு சொன்னாவே வந்து அவங்களுடைய மியூசிக் வந்து ஒரு ராக் ஸ்டார் அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு வெஸ்டர்னைஸ்டு சாங்லாம் வந்து அனிருத் கொடுப்பாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட மியூசிக்கில் அழகான ஒரு கர்நாடிக் சாங் ரொம்ப நாள் கழித்து ஸ்வரங்களோட இந்த பாட்டை நம்ம கேட்கும் போது ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் நம்ம கேட்கும் போது ஏற்கனவே அனிருத்தோட மியூசிக்கில் நானும் ரவுடிதான் படத்துல ஒரு பாடலை வந்து இந்த பாடல் கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. பட் ஆனால் கம்ப்ளீட்டா இல்லை, கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து ஆல்ரெடி வெளியான 2 பாடலை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி இந்த படத்தில் இனி வரப்போகிற சாங்ஸ் எல்லாமே வெரைட்டியான சாங்ஸாக அனிருத் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.